வணக்கம். வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் 3வது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி தாம்பூ ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது டபுள் த்ரெட்டாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டாக லீஃபை சுற்றி அவுட்லைன் போட்டுக்குவோம். ரொம்ப நெருக்கமாகவே செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். தாம்பூ ஸ்டிச்சில் 2 மெத்தட் இருக்குது. முதலாவது வெளியிலிருந்து உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணுறது, இரண்டாவது உள்பக்கமாக இருந்து வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணி வாரது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது வெளிப்பக்கமாக இருந்து உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணுறது. ஸ்டிச் பண்ணி வந்துட்டோம். இந்த இடத்துக்கு ஸ்டிச் போட்டு உள்பக்கமாக கொண்டு ஃபர்ஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் நெருக்கமாகவே ஸ்டிச் போடணும். போடும்போது த்ரெட்டை டைட்டாக இழுக்கக்கூடாது. இதே மெத்தடில் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். லீஃப் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவோம். நான் 2 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிறவங்க நான் ஆரம்பத்துலேருந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லீஃபோட அவுட்லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்குவோம். லீஃப் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ஆரி தாம்பூ ஸ்டிச்சில் 2வது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.